உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய இந்த கால அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் உங்களது சுயநலத்திற்காக எதையும் முடிவெடுக்காமல் உங்களை சார்ந்த உறவு முறைகள், உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, அவங்களுடைய நலனை கருதி உங்களுடைய பல நல்ல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க. எப்போவுமே சிம்மராசி அன்பர்கள்னால் சுமை தாங்கிகள், மன வலிமை படைத்தவங்க, வைராகியம் கொண்டவங்க. தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா எங்கேயுமே எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. காரணம், சூரிய பகவான் உங்களது வீட்டிற்கு அதிபதி. அந்த சூரிய பகவான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட சூரிய பகவானுடைய ஆட்சி வீடாகப்பட்ட சிம்மம் என்றைக்கும் அடங்கி ஆளக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் இருக்குது. அன்புக்கு கட்டுப்படுவீங்க, ஆணவத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சாச்சு. ஒரு 80 பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த வயதிலேயே கடந்து வந்துட்டீங்க. பலவிதமான துரோகங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நீங்கள் நல்லது நினச்சி கடைசியில் உங்களையே குற்றவாளி ஆகக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களது பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் ஒருபுறம் இருந்தாலும், இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் பலவீனமான நிலையில் இருந்ததுனால அதனுடைய கார அம்சத்தில் அதனுடைய பலனை அடைச்சிட்டீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் ஒருபுறம் யதார்த்தமாக நின்னாலும் நேர்மையாக இருப்பீங்க. தொழில் சார்ந்த விதத்தில் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் மற்றவங்களை நம்பி இறங்கி பலவித பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இப்போது தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லேருந்து எல்லா விதத்துலேயும் பாதிக்கப்பட்டுட்டீங்க. காரணம், உங்களுடைய சிம்மத்துக்கு ராகு கேது, இந்த ராகு பகவான் கடந்த காலகட்டங்களில் 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தில் இருந்தார். அந்த 9 + 10 இந்த 2 இடத்தில் இருக்கும் பொழுது அவர் யோகத்தை கொடுப்பார். ஆனால் அதே சமயம் கேது பகவான் உங்களது கடந்த காலகட்டங்களில் 3ஆம் இடமும் அதற்கு முன்பு 4ஆம் இடத்திலையும் இருந்தார். இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், ஒருத்தருடைய வளர்ச்சி, அந்தஸ்து, மரியாதைக்கு உரிய இடம். இந்த ஸ்தான பலமும் ப்ளஸ் உங்களுக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் நின்றார். இவர் அஷ்டமத்தில் நின்று உங்களுடைய வாழ்க்கையில் இதை விட வலி வேதனை வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு சரிவுகளும், சொந்த பந்த ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் பலவித மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. இதில் தொழிலில் விரயங்கள் அடைஞ்சிங்க. இன்றைக்கி கடன் சுமைகளை தாங்கி நிற்கிறீங்க. வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சுமைகள் மட்டும் நீங்கள் தாங்கி நிற்கலை. கொஞ்ச காலமாக நடந்த சில சரிவுகளால் கடன் சுமைகளுக்கு இன்றைக்கி ஆளாகி நிற்கிறீங்க. இதனுடைய விளைவுகள் இன்றைக்கி உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இப்போது வரவு செலவு உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரியான மன உளைச்சலில் இருக்கிறவங்களும் இல்லை. இதனுடைய விளைவுகள் இன்றைக்கி குடும்ப ரீதியிலையும் பிரச்சனை, நட்பு ரீதியிலையும் பிரச்சனை, சொந்த பந்த ரீதியிலையும் பலவித சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போனால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளாயிட்டீங்க. ஆக மொத்தத்தில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற உங்களுக்கு இந்த குரு வக்கர நிலை இருந்து அவர் இயல்பு நிலைக்கு அக்டோபர், அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த 2023 30ஆம் தேதி உங்களுக்கு அந்த வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வருகிறார். சரியாக 122 நாட்கள் இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும். மே
மே மாதம் 1ஆம் தேதி குரு மீண்டும் பயிற்சி ஆவார். அப்போது இந்த 122 நாட்கள் 9இல் இருக்கக்கூடிய குரு இத்தனை நாளாக 9இல் குரு இருக்கிறாரு, நல்லது கொடுப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் இந்த வக்ர நிலையும் ப்ளஸ் ராகுவோடு சேர்ந்த குரு உங்களுக்கு மேன்மையை அளிக்க அவரால் முடியலை, அவருடைய சுபத்தன்மையை இழந்துட்டார். அப்போது இங்கே 9இல் இருக்கக்கூடிய குரு நல்லதை தான் கொடுப்பார். ஆனால் அவர் பலவிதமான இக்கட்டில் இருக்கும் பொழுது அவரால் அந்த நன்மையை அளிக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சில தடைகளும் மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. வரக்கூடிய தருணத்தில் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த துரோகங்களுக்கும் அந்த மன உளைச்சல்களுக்கும் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பலருக்கு வேலையில் பலவிதமான சிக்கல் ஆளாயிருந்திருப்பீங்க. அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. அது மட்டுமல்ல, வேலையில் பலவிதமான உங்களுக்கு நெருக்கடிகள், உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு நிலை. அதை விட இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அது நிலுவையிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் இந்த நிலை கிட்டத்தட்ட கொஞ்ச காலமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். மேலும் வேலைக்காக முயற்சிகள் செய்கிறவங்களுக்கும் இந்த தருணத்தில் வேலைக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை விட வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகத்தில் நான் அமர்ந்தே தீருவேன் நினச்ச முயற்சியில் எடுத்தவங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய இடத்துக்கு அதிபதி. அப்போது அந்த பலம், அந்த அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே தீர்க்கமாக உண்டு. அதை சார்ந்த அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் சிம்மராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக திருமண விஷயத்தில் பாதிக்கப்பட்டீங்க. திருமண ரீதியில் நான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாம் போய் அப்படியே விட்டு வெளியில் இன்றைக்கி 4 பேருக்கு எதிரில் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். திருமண முயற்சிகள் எது எடுத்தாலும் தடையாகுது. பிடிச்ச வாழ்க்கை நெருங்கி விலகி நிற்குது. எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, நல்ல தகுதி இருந்தும் நல்ல எனக்கு அதாவது ஒரு நல்ல ஊதியம் இருந்தும் சம்பளம் இருந்தும் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் இங்கே எனக்கு திருமண வாய்ப்புகள் அமையல. 9இல் இருக்கக்கூடிய குரு 10ற்கு போயிட்டா எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இழந்துருவணும், அதற்குள்ளே நமக்கு வாய்ப்பு அமையமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100க்கு 100 உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைச்ச வரம் இது ஒரு பாக்கியமாக இருக்கும். அடுத்து சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்த காலகட்டங்களில் இருந்தே உங்களுக்கு இந்த பாதிப்புகள் தொடங்கி இருக்கு. என்னன்னா, திருமணம் ஆகி அதற்கப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் நேர்மையாக தான் இருந்தீங்க, எந்த தப்பு தவறு இல்லை, ஆனால் இல்லாதது பொல்லாததும் உங்கள் மேலே பழி விழுந்து அந்த பழிச்சுவைக்கு ஆளாகி இன்னைக்கு குடும்பமே சிதறதேங்கா மாதிரி உடைஞ்சி திக்கு கொண்டா நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதனால் குடும்பம் பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே உருவாகி இதனுடைய விளைவுகளை விட்டு மீண்டும் வெளியில் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவானது பார்வை உங்களது ராசியை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆற்றலும் ஒரு தெளிவும் இப்போ கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். அப்போது அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் டைரெக்டாக போய் பேசி அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இதை போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுடைய பஞ்சம ஸ்தானம் சிம்மத்திற்கு பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான், அடுத்தது அஷ்டமாதிபதி குரு பகவான். இந்த பஞ்சம ஸ்தானத்தை குரு மீண்டும் அவரது சொந்த வீட்டில் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட இந்த தருணத்தில் விலகக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அடுத்தது வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாகியங்கள் சார்ந்த மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மீண்டும் குடும்பம் ஒன்று சேர்ந்து, அதாவது குடும்ப ரீதியில் ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய ஆரோக்கிய ரீதியில் பலவிதமான பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. காரணம், அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ அவர் பாக்கியத்தில் நின்று அவர் வக்ர நிலையிலிருந்து மீண்டு வந்ததுனால உங்களுக்கு மீண்டும் அவரது பார்வை பஞ்சமத்தில் விழுறதுனால
உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கிய மேன்மைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அதை விட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு அமைச்சு அதுலேயும் பல விதமான பாதிப்புகள் சந்திச்சிங்க. அது இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் விட்டு மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பார்வை அந்த இடத்துல விழுது. புத்திரஸ்தானத்தில் குரு பார்வை விழும் பொழுது அடுத்தது பிள்ளைகள் தொழில் ரீதியில் இறங்கி இன்னைக்கு நஷ்டங்களை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் கடன் சுமைகளை தாங்கி நிற்கிறாங்கன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சுமூகமாக நீங்கும். மேலும் வேலைக்காக பணம் கட்டி அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கைக்கூடி வரலை, கட்டின பணத்திற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கல, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமையும். வெளிநாடு வெளி வாய்ப்புகள் வெளி உத்தியோகங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா, அதற்குண்டான முயற்சிகள் செய்து எனக்கு இது வரைக்கும் கை கொடுக்கல, இதுக்கு மேலேயாவது கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் அஷ்டமாதிபதியும் அதே குரு பகவான் தான். அவரது பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உண்டாக வாய்ப்புகள் உருவாயிடும். அடுத்தது அவர் தீர்க்கமாக அவருடைய பார்வை டைரக்டாக 3ஆம் இடத்துல விழுது. அப்போது உங்களுடைய முயற்சியில் எதையும் இறங்கி முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க, செயல் திறனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆளுமை திறனால் உங்களால் எதையும் முடிக்க முடியும். ஏன் இதை போல்டாக சொல்கிறேன்னா, உங்களது ராசிக்கு பொதுப்படையாகவே கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அறிவு ஆற்றலையும் அதனுடைய செயல்திறனையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மேன்மையை அளிப்பார். இருந்தாலும் சில விஷயங்களில் சில இடங்களில் வாக்கு கொடுக்கும் பொழுதும் சில விஷயங்கள் சொல்லிட்டு செய்கிறத விட சொல்லாமல் செய்கிறது உங்களுக்கு நல்லது. அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இந்த தருணம் ஒரு அருமையான காலமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஆரம்பத்தில் இருந்தே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவர் மனசார வயிறார சாப்பிட்டு அவருடைய மனசும் நிறையணும் வயிறும் நிறையணும்னு நினச்சி எதிர்பார்க்குறவங்க. அப்படி ஆரம்ப காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படி கடந்த காலகட்டங்களில் சிலரை நம்பி சிலர் ஜாமீன் கையெழுத்து போட்டும் சிலர் அவங்களுக்கு பணம் கொடுத்தும் பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க. அந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் இன்றைக்கி நல்லது செய்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை அடைஞ்சிட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய கடன் சாதாரண இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. ஒரு இடத்துல வாங்கி கட்டினா 10 ரூபா அதிகமாக ஆகிற மாதிரி தெரியுது. நாம் இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அது சரி செய்யக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். கவலைகள் பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் 2024வது வருடம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். அடுத்து உங்களது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் குடும்பத்துக்காக உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ யோசிக்காமல் ஒன்று கடன் வாங்கியாவது உங்களுடைய கடமைகள் செய்து அவங்களுக்கு என்ன பூர்த்தி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களையும் தாண்டி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மன உளைச்சலை இது எப்படி சரி செய்கிறது, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தெரியலாத மன குழப்பத்தில் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அது சரியும் செய்வீங்க. இன்னும் சிலருக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் பலவிதமான குழப்பங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனை, தந்தை வழி சொத்துக்களில் இடம் ரீதியிலையும் சரி வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, ஏன் நம்மளை நம்பி கொடுத்த அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு நாம் எதையாவது வித்தாவது நம்ம நாணயத்தை காப்பாற்றணும்னு நினச்சி இருக்கிற இடத்த விற்கணும்னு நினச்சா அதையும் விற்க முடியல. விற்க போனால் அங்கேயும் சில பிரச்சனைகள்ன்ற அளவுக்கு டாக்குமெண்ட் ரீதியில் இருந்து சொத்து தகராறிலிருந்து ஏன் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சார்ந்த ரீதியில் இருந்து பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி நின்று இருப்பீங்க. அப்போது இந்த எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த 122 நாட்களில் அதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வுகளும் ஒரு வழியும் உங்களுக்கு பிறக்கும். உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. 100க்கு 100 உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் புதுசாக நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட
தொழில் சார்ந்த விஷயங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு தேவைகள் என்னென்னா, நாம் இந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டுருக்குறோம், பட் இந்த நேரத்தில் நமக்கு பண நெருக்கடி அதிகமாக இருக்குது, இன்னொரு பார்ட்னரை உள்ளே போட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமா, நமக்கு கொஞ்சம் பண நெருக்கடியை இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரையிலையும் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, யதார்த்தமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. நாம் உண்மையாக தானே இருக்கிறோம், யதார்த்தமாக தானே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் என்ன பாவமும் எந்த துரோகமும் செய்யலை, நல்லது தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனாலும் நமக்கு ஏன் மீண்டும் மீண்டும் கஷ்டமும் வேதனையும் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கே, கடவுள் இருக்காரா இல்லையான்ற அளவுக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாய் நிற்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாமே கிரகங்களுடைய சுழற்சிகள் எதுவும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால தான் இப்போ அந்த சாதகம் உங்களுக்கு உருவாகிருக்கு. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100க்கு 100 வெற்றிகளை நீங்கள் அடைவீங்க, பெரிய இலக்குகள் அடைவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கான நேரம் இது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது, திசா புத்திகள் ஒன்று இருக்குது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் அந்த திசா புத்திகள் சார்ந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கோ அதை சார்ந்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை அவங்க 5 பரல்களுக்கு மேலே பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த 2024வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டார், உங்களுக்கு கிடைச்ச ஒரு மைல்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அந்த பரல்கள் குறைய குறைய எல்லாமே குறைஞ்சிடும். அதை சார்ந்த விஷயங்களை நல்ல ஆராய்ந்து எந்த ஒரு விஷயங்களிலும் இறங்குங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது. ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேற்கொண்டு அதை சார்ந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் 100% வெற்றிகள் அளிக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.